வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் சேலம் ஜங்ஷனுங்க. இன்னைக்கு நம்ம சேலம் ஜங்ஷன்ல இருந்து சாலக்குடி வரைக்கும் கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல ட்ராவல் பண்ண போகிறோம். எதுக்காகனா அதிரப்பள்ளி போகிறதுக்காக. அண்டு இது வந்து ஒரு அன்ரிசர்வ் ஜர்னியாக தான் இருக்க போகுது. ஸோ அன்ரிசர்வ்னாவே நம்ம அதாவது சொல்ல முடியாது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப் சீட் இருக்கும்னு சொல்லிட்டு நம்பிட்டு உள்ளே போவோம். இப்போ கவுண்டரில் தான் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஒரு 1 hour டிலேயில் தாங்க வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு 11:30 பக்கமாக ஆகுது. இன்னொரு 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சேலம் திருவண்ணாமலையிலேருந்து சேலம் வரைக்கும் வந்திருப்போம். அந்த பஸ் ஜேர்னி பார்க்கலாம், பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதனோட கண்டினியூட்டி தாங்க இது. ஸோ கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து அன்ரிசர்வ்டு வேறு. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே மக்கள், இப்போ நம்ம சாலக்குடிக்கு டிக்கெட் எடுத்துட்டோங்க. வெண்டிங் மிஷினில் தான் எடுத்தோம். அண்டு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஃபேர் போட்டாங்க, இல்லை எக்ஸ்பிரஸ் ஃபேர் போடுங்கன்னு சொன்னாங்க. பிகாஸ் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயினுங்க. ஸோ அங்கே வெண்டிங் மிஷினில் நமக்கு டிக்கெட் போட்டு தரவங்க எல்லாமே சூப்பர் ஃபாஸ்ட் ஃபேர் தான் போடுவாங்க. ஸோ நம்ம ட்ரெயின் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியான டிக்கெட் எடுத்தால் போதுங்க. நம்ம ட்ரெயின் இப்போ வந்து 4th பிளாட்ஃபார்மில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4th பிளாட்ஃபார்முக்கு இப்போ நம்ம போகலாம். இதுதான் ப்ரோ ஜென்ரல் கோச். வரமாவா ப்ரோ? குடுகுன்னு ஓடி போயிட்டா இடம் பிடிக்காத. கூட்டம் கம்மியாக தான் ப்ரோ இருக்கு. SLRD அது இல்லை இது ஓகேங்க மக்களே, நம்ம ட்ரெயின் வந்து வரதை பார்த்துருப்பீங்க. வரும்போதே எவ்வளோ க்ரௌடோட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ சரியான க்ரௌடில் தாங்க போனோம். அன்ரிசர்வ்டாக இருந்தாலும் ஒரு 5 மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டு நம்ம ட்ரெயினில் போட் பண்ணியிருக்கோம். அன்ரிசர்வ்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறதே கஷ்டம். அதில் எப்படிங்க வீடியோ வேலை எடுக்கிறது? வீடியோ எடுத்துட்டேன், பட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் ஸ்கிப் பண்ணிட்டேங்க. நம்மளோட ட்ரெயினோட ரேக் ஷேரிங்கு, நம்ம ட்ரெயினோட நேம் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட ட்ரெயின் 16256 KSR பெங்களூரு சிட்டி ஜங்ஷன் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க, சூப்பர் கிராலர்னு சொல்லுவாங்க. சூப்பர் கிராலர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இது கேரளாவில் மார்னிங் ட்ராவல் பண்ணுறதால எல்லா ஸ்டேஷன்ஸும் மேக்ஸிமம் சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸுக்கு கூட ஹால்ட் இருக்குது. ஸோ ரொம்ப பொறுமையாக போகிற ட்ரெயின் பெங்களூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். அதனாலே இதை சூப்பர் கிராலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங்ன்றது இருக்குது. சென்னை எக்மோர் கன்னியாகுமரி, கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இது 2வது. அந்த ட்ரெயினில் நம்ம ஆல்ரெடி ஃபுல் ஸ்டேஜ் ட்ராவல் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நிறைய வியூஸ்ன்றது போகல. ஸோ டைம் இருக்குது, சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் அதுக்கப்புறமா நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஒன்றுமே தெரியல. ஃபஸ்ட்டு 110 போகணுமே. 100 தான் போகணும். ஒரே லிவர் தான் அப்படி பிடிச்சி வீக்க வேண்டியதுலாம். அது வந்ததெல்லாம் நீங்கள் இங்கே தான் போகிறேன். இரநூத்தி போகும். புல்லட் ட்ரெயின் தான் போகும். அதுதான் வரல.
ஓகே மக்களே, ஒரு 3/4 மணி நேரம் பக்கமாக நம்ம ட்ரெயின் கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்குங்க. சுத்தமாக தூக்கமே இல்லை. சேலம் ஜங்ஷனில் போட் பண்ணது இது வரைக்கும் நின்றுட்டே தான் வந்தேன். பட் டயர்ட்னஸ்ன்றதே இல்லைங்க. கோயம்புத்தூர் வந்தோடனே அந்த டயர்ட்னஸ் எல்லாமே போயிடுச்சு. கோயம்புத்தூரில் நிறைய பேர் இறங்குவாங்கன்னு நினச்சாங்க, பட் கொஞ்சம் பேர் தான் இறங்கியிருக்காங்க. மறுபடியும் நின்றுட்டே தாங்க போகணும். ஸோ வேறு வழி இல்லை. பாலக்காடு போயிட்டாவது யாராவது இறங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஓகே மக்களே, பாலக்காட்டில் கட் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கே வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன். பாலக்காட்டில் ஒரு 20 to 30 பேர் ட்ரெயினில் போட் பண்ணிட்டாங்களா. ஸோ உள்ளே வந்துட்டாங்க. படியில் தூங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். எனக்கு சரியான க்ரௌடில் மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டாங்க. அந்த பக்கம் இருக்க கேட்டில் இடம் பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா போனேன். அதனால தான் வீடியோவே எடுக்க முடிஞ்சது. அப்படி இல்லைனா வீடியோவே எடுத்துருந்துருக்க முடியாதுங்க. ஸோ அப்போ போயிட்டு வீடியோ எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான சீனரிஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ அது எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள்.
ஓகே மக்கள், இப்போ நம்ம ட்ரெயின் வடக்கஞ்சேரி அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்குங்க. பாலக்காட்லேயே நிறைய பேசஞ்சர்ஸ் போட் பண்ணிட்டாங்க. ஸோ பாலக்காடோட டிபார்ச்சர் வீடியோ எடுக்க முடியல, அரைவல் ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து வந்திருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாப்பிங் இன்னும் 2 ஸ்டாப்பிங் நம்மளால வீடியோ ஷூட் பண்ண முடியல. இப்போ வடக்கஞ்சேரியில் வந்து தான் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ சூரிய பகவான் லைட்டாக குதிக்க ஆரம்பிக்க, இதுக்கு மேலே கேரளாவோட சீனரிஸு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் கேரளாவோட சீனரிஸை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. இதுக்கப்புறம் நான் பேச விரும்பல. அண்ட் ஸ்டேஷன்ஸை கவர் பண்ணுறேன், கேரளாவோட சீனரிஸை நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள். சூப்பர் ப்ரோ, பிளாட்ஃபார்ம் எப்பயும் அந்த சைடு தான், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். 7:30 பக்கமாக வந்து ரீச் பண்ணிட்டோம். ஓகே மக்களே, அட்லாஸ்ட் நம்ம சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். மார்னிங் 7:30 பக்கமாக தான் வந்து ரீச் பண்ணோம். ஸோ ஒரு 1 ஹவர்ன்றது டிலே இருந்தது. அண்டர்ஸ்டோடாக இருந்தாலும் ஒரு ரொம்ப ப்ளீஸ்ஃபுல்லான ஜேர்னியாக இருந்ததுங்க எனக்கு. ஓகே, இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த சீரியஸ் நிறைய பாட்டாக வரும். ஸோ அந்த பாட்டு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சைன் அவுட் பண்ணுறேன். சபரி.